பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் திருத்துவ தரிசன ஊழியத்தின் சார்பாக நாங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஏசப்பா கிருபையா நம்மள இந்த புதிய வருஷத்துலையும் காண செய்ய கிருபைக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இந்த புதிய வருஷத்துல பாக்குறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் அதே தான் நம்புறீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, இந்த புதிய வருஷத்துலையும் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஏசப்பா நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்க. நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. என்னோட எதிர்பார்ப்புகள், என்னோட வேண்டுதல்கள், என்னோட விண்ணப்பங்கள் இந்த வருஷத்துலயாவது நிறைவேறுமா அப்படின்ற ஒரு தாட்டோட கூட இந்த வருஷத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். இந்த வருஷத்துல நீங்க ஒரு வேளை பயத்துல கூட வந்திருக்கலாம். எப்படி இருக்குமோ வருஷம், என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில தயக்கங்களோட கூட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அவளோட இருக்கீங்கல்ல, ஏசப்பா இந்த 2025 உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாக மாற்றி தருவாராம். ஜெயம் மேல செய்யும். உங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புகள்ல உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். உங்க குடும்ப காரியம் ஜெயமா இருக்கும். உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த ஆண்டை ஜெயத்தின் ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில, உங்கள் தனிப்பட்ட காரியத்துல முத்தரிக்கிறார். அந்த ஜெயத்தை இன்றைக்கு சோத்திரத்தோட பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெயம் கர்த்தருடையது. எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, ஜெயம் உங்களுக்கு தான், ஜெயம் நமக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். அதை சோத்திரத்தோட இன்றைக்கு விசுவாசித்து அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு ஒரு வசனம் படிப்போமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நீங்க ஒரு வேலை இந்த காரியம் நடந்துட்டா ஓகே அப்படின்னு சொல்லி குட்டியை கூட வேண்டிட்டு இருக்கலாம். நீங்க வேண்டிக்கிறதுக்கோ, நீங்க நினைக்கிறீங்களா உங்க தாட்ல, அதை காட்டிலும் மிகவும் அதிகமா இல்ல, மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உடைய தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு கரங்களை தட்டி, ஏசப்பா என்னை இப்படி வச்சிருக்கிறீங்களே நன்றி செலுத்துங்க. சோத்திரத்தோட இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. எதை பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் நினைச்சதுக்கும் நான் வேண்டதுக்கும் அதிகமா ஏசப்பா எனக்கு இந்த ஆண்டுல ஜெயத்தை கொடுக்க போறாங்க. சோத்திரத்தோட அதை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இந்த 2025ல ஒரு 3 காரியத்தை நம்ம பார்ப்போமா? சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு நேர்மறையான நிறைய விஷயம் நடந்தது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு எப்படி ஜெயமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? என்னோட கூட நீங்க திருப்பிக்கோங்க. தானியேல் 6ஆவது அதிகாரம் 28வது வசனம். ஸோ தானியேல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லலாம். தானியேலுடைய காரியத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வசனத்தை முதலாவது நம்ம படித்து விடலாம். தானியேல் 6:28. தரியுன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சாம். இது எப்போ அவருக்கு இந்த வசனம்லாம் வந்துச்சுன்னு தெரியுமா? அவர் லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா நடந்தது. இந்த வசனம் போடப்படல. அவர் லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ண ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டில கூட கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவருக்கு ஒரு சிங்க கெபில போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த ராஜா காலத்துல? இந்த வசனம் நம்ம படிச்சோம்ல, தரியுவின் ராஜ்யபார காலத்திலே. அந்த ராஜா காலத்துல தான் தானியேல சிங்க கெபில போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தானியேல் தள்ளப்பட்டார். ஒன்றுமே செய்யாம பொய்யான குற்றம் சாட்டி அந்த இதுல கெபில தள்ளி போட்டாங்க. ஆனாலும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த தரியு ராஜா காலத்துல மட்டும் இல்ல, கோரேசுடைய பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற பிள்ளைகளை யாராய் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய காரியமும் ஜெயமா இருக்கும். எப்ப அப்படின்னா, தேவனை நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது, தானியேல் செய்த அந்த ஒரு ஆயத்தை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய காரியமும் ஜெயமா இருக்கும். தானியேல் அப்படி என்ன ஆயத்தை யூஸ் பண்ண நம்ம பார்ப்போமா?
அதை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் அவரோட காலத்துல அவர் என்ன பண்ணாரு, இந்த அதிகாரத்திலே உங்களுக்கு போடப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு உத்தரவு ஒண்ணு வந்திருக்கும். அந்த உத்தரவு தெரிஞ்சுமே தானியேல் என்ன பண்ணுவார்னா, அவர் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கிற அதே எந்த இதுவும் மாத்தல, அதே மாதிரி 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி சோத்திரங்களை செலுத்தினார். ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ராஜாவை தவிர வேற யாரையாவது நீங்க வணங்குனீங்க அப்படின்னா சிங்கையோட கெபியில போடப்பட்டுருவீங்கன்ற ரூல் ராஜா கட்டளையிட்டு தேசமெங்கும் அது என்ஃபோர்ஸ் ஆயிருந்தாலும் தானியேல் ஒன்று கவலைப்படல. வழக்கத்தின்படியே தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணி சோத்திரங்களை செலுத்தினாராம். இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை சிங்கங்களின் கெபியில விடுவித்த கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என்ன அப்ஸா இருக்கலாம், என்ன டவுன், என்ன காரியமா இருந்தாலும் நீங்கள் அந்த ஜெபம் என்ற ஆயுதத்தை எடுத்து நிற்கும் பொழுது கலங்காம பயப்படாம, நான் நல்லா இருந்தாதான் ஜெபிப்பேன், நான் நல்லா இல்லை, என் சூழ்நிலையே இப்படி இருக்குதே அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாம தானியேல் பார்த்து இன்னும் ஒண்ணுமே பண்ணல. தானியேல் 3 வேளை ஜெபிச்சாங்க. எஸ், அவருக்கு தெரியும் ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் விட்டு கொடுக்காம ஜெபிச்சாங்க, தேவனை சார்ந்து கொண்டாங்க. இன்றைக்கும் இதை பார்க்கிற உங்களுக்கு ஏசப்பா சொல்றது, நீங்க உங்களை சார்ந்துக்காதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்றதுனா எதுக்கு அடையாளம் என்ன, அவரிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லி ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் என்ற ஆயுதத்தை இன்றைக்கு நீங்க பயன்படுத்துவீர்கள் என்றால் என்ன சூழ்நிலை ஆனாலும் இந்த வருடத்துல அன்றைக்கு தானியேலோட காரியம் ஜெயமாய் முடிந்தது போல உங்களுடைய எல்லா காரியத்திலையும் அது என்ன உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும், தானியேலுக்கு நெகட்டிவா நடந்தது, இந்த மாதிரி நெகட்டிவான சுச்சுவேஷனா இருந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். அந்த ஜெயம் என்ற ஆயுதத்தை எடுத்து கொள்ளுங்கள். அதை எடுத்து சோத்திரத்தோட தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு வர அத்தனை சூழ்நிலைகளும் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் அவரிடத்துல வாங்கி கொள்ளுங்கள். ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டார், அது நீங்க பெற்றுக்கொள்றதுதான் ஜெபம் என்ற ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஜெயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். கவலைப்படாதீங்க, கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நன்மையாய் உங்களுக்கு பொழிய பண்ணுவார். ஜெயத்தின் மேல ஜெயம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த காரியம் இவ்வளோ ஜெயமா முடிஞ்சிச்சான்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க உங்கள் சூழ்நிலையில உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அந்த ஜெபம் என்ற ஆயத்தை மறந்துடாதீங்க. சரி, ஜெபம் என்ற ஆயத்தை எடுத்து நம்ம ஜெயம் எடுக்க ரெடி ஆயிட்டோம். சரி, அடுத்த ஒரு ஆயத்தை பார்ப்போமா? அதை யார் யூஸ் பண்ணி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, அடுத்த ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் திருப்பிக்கலாம். இதுல ஒரு மனிதன் இருப்பார், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன். அவர் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாலாம் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த இடத்துலயும் அவர் என்ன காரியம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? 39:3 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. சோ கர்த்தர் யோசேப்போட இருந்தார், ஜோசப்போட இருந்திருக்காரு. அப்படி இருந்தது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மற்றவங்க பாக்குறாங்க, எஸ் இவங்களோட கர்த்தர் இருக்காரு, இவங்க செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்டிமோனியை உங்க வாழ்க்கையிலையும் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனா நான் செய்கிற காரியம்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே போகலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கலக்கத்துல கூட இருக்கலாம். ஒன்றுமே பயப்படாதீங்க, பழவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க கூடயும் கர்த்தர் இருப்பார், நீங்க செய்யற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அது அந்த எஜமான் கண்டது போல மற்றவர்கள் உங்களோட கர்த்தர் இருக்கிறதை பார்த்து அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். சரி, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குவாலிட்டி இருக்கணும்ல. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்போம்ல. என்கிட்ட ஒரு பாசமா பேசணும், ஒரு வேவ்லென்த். நம்ம கூட சொல்லுவோம், ஏன் இவங்களோட ஃப்ரெண்டா இருக்க தெரியல, ஒரு வேவ்லென்த் செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டா இருக்கேன். நம்ம கூட சில எதிர்பார்ப்புகளோட தான் சில மனிதர்களோட பழகும், இவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நம்ம இடத்துல எவ்வளவு அன்பா இருந்து, இவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளிடத்துல அன்பா இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தேவன் கிட்ட நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. கட்டளைகளா இல்ல, என் பிள்ளை செய்வாளா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட கேட்கிறாங்க.
சரி, இங்க யோசேப்பு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அதே 39வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கலாம். அப்போ யோசேப்புக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒரு அக்கறை ஆகுது. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, யோசேப்பு இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்த தன்னோட பரிசுத்தத்தை ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க அக்கறாகுது. அங்க யோசேப்பு என்ன சொன்னாரு பார்ப்போமா? இப்படி இருக்க 9 அதிகாரம் பின்பகுதி வசனம், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன், அவன் நல்லா தான் போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் அக்கறாகுது. அந்த சூழ்நிலையிலையும் தேவனை விட்டு கொடுக்கல. எப்படி சொல்றாரு? நான் தேவனுக்கு விரோதமா எப்படி செய்வேன், இந்த பாவத்தை எப்படி செய்வேன்னு சொல்லி தேவனை பற்றிய ஒரு பயம், அந்த அன்பின் நிமித்தம் ஒரு பயம் அவருக்குள்ள அந்த பரிசுத்தை காத்து கொண்டதினால்தான் கர்த்தர் அவரோடு இருந்து அவர் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணி எகிப்துல ஒரு அரசனாய் மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி சுச்சுவேஷன்ல இருக்கலாம். இது என் வீடு இல்லைங்க, இந்த ஹோம் டவுன் நான் இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலை அப்படி இல்லை, நான் உயர்த்தப்படுற கூட வாய்ப்பே கூட இல்லைங்க. அப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாய் யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அதுக்கு என்ன தெரியுமா? அந்த குவாலிட்டி என்ன ஆயுதம் தெரியுமா? பரிசுத்தம். அந்த தேவனுக்கு ஏசப்பாக்கு பிடிக்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பாக்கு பிடிக்காது எதையும் நான் செய்ய மாட்டேன், எந்த காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன், எந்த தேவையில்ல நண்பர்களும் நான் பழக மாட்டேன். ஏசப்பாக்கு என்ன பிடிக்கலையோ அதை நான் செய்ய மாட்டேன், அவருக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நான் செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைப்பிலேயே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கையிட்டு செய்கிறீங்கல்ல ஒவ்வொரு காரியம், அது நிச்சயமா வாய்க்க பண்ணுவார். அது மற்றவங்க சொல்லுவாங்க, எப்ப நான் கூட இந்த காரியம் செஞ்சு எனக்கு கூட அது சரியா வரலையா, அது எப்படி நீ எடுத்தா மட்டும் ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிற, உனக்கு மட்டும் எல்லாம் வாய்க்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்களிடத்துல கர்த்தர் இருக்கிறதை குறித்து இன்றைக்கு சாட்சி சொல்லுவார்கள். அதை பெற்றுக்கோங்க, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. அதை குலைக்கிறதுக்கு என்ன சுச்சுவேஷன் வேணா அக்கறாகலாம். யோசிப்பு எதிர்பார்க்கல இப்படி ஒரு சுச்சுவேஷன் அக்கறாகுமா? ஆனாலும் கர்த்தர் அந்த சுச்சுவேஷன்ல யோசிப்பை சிக்க விடல, உங்களையும் சிக்க விட மாட்டார். நீங்கள் ஒரு டிட்டர்மைன் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் மைண்ட்ல பண்ணுங்க. எக்காரணத்து கொண்டும் ஏசப்பாக்கு பிடிக்காத எந்த விஷயத்திலையும் எந்த காரியத்திலையும் எதில் நான் ஈடுபட மாட்டேன், ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நான் பரிசுத்தமா இருப்பேன் நீங்க டிட்டர்மைன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டை யோசேப்பை உயர்த்தினது போல உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் உயர்த்தி உங்கள் தலையை உயர பண்ணுவார். உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் இந்த வருஷம் முத்தரிக்கிறார். அதை விசுவாசத்தோடு இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, பரிசுத்தமா இருந்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம்ல. சரி, அடுத்த ஒரு குட்டி ஆயுதம் பார்த்து, ஒரு பெரிய ஆயுதத்தை நம்ம பார்த்து அதை எப்படி ஒருத்தர் மேற்கொண்டு ஜெயிச்சா நம்ம பார்ப்போமா? யாராவது திருப்பிக்கோங்க. 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். இதுல ஒரு ராஜா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ராஜாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அக்கறாகுங்க. அந்த சுச்சுவேஷன்ல தன்னோட பலத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுல அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அடுத்த வசனம் 21வது. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நல்லா புரியுதுல்ல? யாருக்கு முன்பாக? யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக யார நிறுத்துறாரு? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடுகிற பாடகர்களை நிறுத்தி, அப்படி நிறுத்தினால என்ன ரிசல்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? அது 22வது அதிகாரம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? அந்த துதிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்க ஆரம்பித்த உடனே
யோசேபாத்துக்கு ஒரு வெற்றி உண்டாயிற்று. இன்றைக்கு துதியின் இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் எழுமென்றாலும் சரி, எத்தனை இருளான காரியங்கள், எத்தனை செய்வினை கிரிகள், என்ன மந்திர தந்திரங்கள் எழுந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமான அந்த கிரியைகள் அழிக்கப்படும். அன்றைக்கு அவ்வளோ அம்மோன் புத்திரரை எப்படி கர்த்தர் வெட்டுண்டு போக செய்தாரோ, அவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி வெட்டுண்டு போக செய்தாரோ, அதே போல உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் நிர்மூலமாக்க செய்வார். எப்பொழுது நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது துதியின் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆயுதத்தை எடுத்து இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இவ்வளவு பெரிய காரியம் நடக்குது எனக்கு விரோதமா, நான் என்ன பண்றதுன்னு திகைச்சு போகாதீங்க. கர்த்தர் நல்லவருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்க ஆரம்பிங்க. நீங்க வாயை திறந்து சொல்ல மனசுல நினைக்கும் பொழுதே கர்த்தர் இறங்கி கிரியை செய்து இந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமா இருக்கிற கிரியைகளை அழித்து கர்த்தர் 2025 இந்த புத்தாண்டை உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஜெயத்தின் ஆண்டாக, உங்கள் விரோதிகளுக்கு சத்துருக்களுக்கு நேராக முன்பாக நீங்க ஜெயமாய் உங்களை கர்த்தர் நடத்துவார். அதை பார்த்து நீங்கள் நிச்சயமாகவே மனதார கர்த்தரை துதிப்பீங்க. சரி, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தின் ஆண்டு நமக்கு முத்தரித்திருக்கிறார். நமக்கு ஒரு 3 ஆயுதத்தை நம்ம கொடுத்தாருல. தானியேல் எப்படி ஜெயித்தாரு? ஜெபம் என்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார். 3 வேளையும் ஜெபிச்சாங்களாம். இன்னைக்கு ஒரு டிட்டர்மைன் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ நிமிஷம் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இப்பவே பண்ணிடுங்கல்ல. அது அந்த டைமை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஜெபம் என்ற ஆயுதத்தை மேற்கொண்டு சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்தம், எவ்வளவு சிச்சுவேஷன் அக்கறானாலும் சரி, பாவம் பண்றதுக்கு பாவம் பண்ணாம யோசேப்பை காத்து தேவன் எவ்வளவு அழகா உயர்த்தினாரோ உங்களுக்கும் அந்த கிருபை இன்றைக்கு கொடுக்கிறார். கேளுங்க இந்த நேரத்துல, ஏசப்பா எனக்கு அந்த கிருபை கொடுங்க. அன்றைக்கு பாவத்தை விட்டு விலகின யோசேப்புக்கு ஒரு கிருபை இருந்துச்சு இல்லப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்க. எனக்கு இந்த பாவத்தின் மேல் இனி இந்த ஆண்டு நீங்கள் ஒரு பாவத்திலும் விழாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய நீதியுள்ள வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை உங்களுக்கு முத்தரிக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சறுக்கலும் வராமல், ஒரு குறைவும் வராமல் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயத்தின் ஆண்டா இந்த நாளிலே முத்தரிக்கிறார். அதை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த காரியம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ ஜெப வாழ்க்கைக்கோ ஒன்றும் எழும்பாது. அப்படி எழும்பினாலும் கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி கர்த்தர் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். உலக வாழ்க்கையிலும் சரி, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, அதுல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். வேலை பாக்குறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். வீட்டுல தாங்க இருக்கேன், அதுலயும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். உங்கள் குடும்ப காரியத்துல குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுறீங்களா, இந்த வருஷம் எந்த இதுவும் இல்லாம கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறார். நான் இந்த வீசா அப்ளை பண்ணிருக்கேன், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் அதுலயும் ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயம் மேல் ஜெயம், கிருபை மேல் கிருபை. எப்பொழுது கர்த்தரை நீங்கள் உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது, ஜபம் என்ற ஆயத்தை எடுத்து இருக்கும் பொழுது, துதி என்ற ஆயத்தை எடுத்து இருக்கும் பொழுது, பரிசுத்தத்தை என்ற குவாலிட்டி நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, இந்த 3 ஆயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றி உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, உங்க குடும்பத்துல யாருக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நீங்க ஜெபிச்சு கொண்டிருந்தாலும், உங்க விண்ணப்பங்களை வைத்தாலும், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்க குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றி தருவார். நீங்க இந்த வருஷம் முடியிறப்ப, ஏசப்பா நான் நினைச்சே பார்க்கலையே, இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறீங்களே, இத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்களே ஏசப்பா அப்படி நீங்க உங்களை துதிக்க வைப்பார். உங்கள் ஒவ்வொருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றுவார். எதை நீங்கள் செய்தாலும் கர்த்தரோடு இசைந்து செய்யுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இது எல்லாவற்றிலும் நீங்க ஒண்ணுதான், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு கிருபை கொடுங்க. கர்த்தர் நல்லவன் ஆரம்பிங்க. ஏசப்பா எனக்கு பரிசுத்தமா இருக்கு, கிருபை கொடுங்க. ஏசப்பா எனக்கு டெய்லி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தின் ஆண்டாய் ஜெயமா தாங்க முடிப்பீங்க. தோல்வி அல்ல, பழைய காரியம் அல்ல,
சகலவற்றையும் புதிதாக்குவார். வழி இல்லையா? வழியை திறந்து கொடுத்து முற்றிலும் நடத்தி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாய் முத்திரிப்பார். கர்த்தர் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்கல்ல, சில வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்கல்ல, இன்னும் நடக்கல. அந்த அட்டையை திருப்பி பாக்குறீங்களா? அந்த வார்த்தையை இன்றையிலிருந்து, இந்த 2025 விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெயத்தின் ஆண்டாய் உங்கள் கைகளில், உங்கள் கரங்களில் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் அதை பெற்றுக்கொண்டு நீங்க கர்த்தரை துதிப்பீங்க. விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இசைந்து ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே, கர்த்தரோடு துதித்து கொண்டே, கர்த்தரை துதித்து 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 எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, தானியேலுக்கு அவரோட காலத்துல, தரியு ராஜா காலத்திலேயே, எந்த சிங்க கெபி போட்டு அந்த ராஜாவோட காலத்திலேயே தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்றால் ரொம்ப சிம்பிள் தான். அவர் தினந்தோறும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணார். நீங்களும் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை அழகாய் மாற்றி, எப்படி இருந்தாலும் சரி, முடிக்கும் பொழுது ஜெயத்தின் ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். அதை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, நம்ம ஜெபிப்போமா? சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, உங்க சமூகத்துல ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களோட வார்த்தை ஆண்டவரே அப்பா வெறுமையா திரும்பாமல் அப்பா, நீர் விரும்பின காரியமா ஏசப்பா அப்பா, அது வாய்க்க செய்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா, ஜெயத்தின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா அப்பா, அந்த ஜெயத்தின் ஆண்டா ஏசப்பா பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா முத்தரிக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. நன்மையும் கிருபையும் ஆண்டாய் ஆண்டவரே, ஜெயத்தின் ஆண்டாய் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஏசப்பா கர்த்தர் முடி சூட்டி ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன காரியங்கள் தடுத்திருந்தாலும் அப்பா, ஜெபம் என்ற ஆயத்தை எடுத்து, துதி என்ற ஆயத்தை எடுத்து, பரிசுத்தம் என்ற ஆயத்தை எடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. ஏன் அப்பா, நீர் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் அப்பா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தின் ஆண்டு ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்துகிற காரியத்திலும் ஜெயத்தின் ஆண்டு ஏசப்பா அப்பா. முழுவதுமாய் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே, ஜெயத்தின் ஆண்டாய் நீர் முத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெயத்தின் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுற நேரத்துல அப்பா ஜெயத்தின் ஆண்டே அப்பா விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் அப்பா. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் இருந்து ஆண்டவரே தலையை உயர்த்தி ஜெயத்தின் ஆண்டாய் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இது அப்படி செய்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருடம் ஏசப்பா ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குழந்தையை கொடுத்த ஆண்டவரே அப்பா கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எனக்கு ஒரு வேலை இல்லையே, வாழ்க்கை இருண்டா இருக்குதே சொல்லி ஏசப்பா, என் பாதை இருளா இருக்கிறது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தனை வெளிச்சமா இருந்து ஒளியா இருந்த ஆண்டவரே எல்லா இருளையும் அகற்றி நீர் ஒளியா இருந்த ஆண்டவரே பிள்ளைகளை ஜெயமாய் ஆண்டவரே ஜெயத்தின் ஆண்டாய் ஏசப்பா முத்தரிக்கிறீர் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறவில்லையே என்று ஏசப்பா ஏக்கத்தோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்த சுதந்திரிக்கிற ஜெயத்தை இன்றைக்கு அவர்கள் கரங்களில் கொடுக்கிறேன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சப்பா என்ன காரியங்களை கையெடுத்து செய்யும் பொழுதே சப்பா யோசேப்போடு இருந்து எப்படி வாய்க்க செய்வீரோ ஆண்டவரே அப்பா, அதே போல ஜெயத்தின் ஆண்டாய் ஆண்டவரே வாய்க்க செய்கிறீரப்பா. எல்லா மினிஸ்ட்ரியில இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே கர்த்தர் ஜெயத்தின் ஆண்டாய் முத்தரிக்கிறீரே சப்பா. நாங்கள் ஜெயங்களை பெற்று கொள்ளுகிறோம் அப்பா. அப்பா நீர் கிருபை கொடுத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அந்த ஜெயம் எங்க கரத்துல கொடுத்து விட்டீர் அப்பா. நாங்கள் ஜெபம் என்ற ஆயத்தை எடுக்க மறைக்காதபடிக்கு கிருபை தாங்க ஏசப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கக்கூடிய கிருபை இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெயத்தின் ஆண்டாய் அவர்கள் குடும்பத்துல முத்தரிக்கிறீர் ஆண்டவரே, முத்தரிக்கிறீர் ஏசப்பா. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் அப்பா, இத்தனை வருடங்களா நான் இந்த காரியத்துக்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்று நிற்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே 2025 ஆண்டவரே அவர்களுக்கு அந்த காரியம் ஏசப்பா இத்தனை வருட போராட்டமாய் இருந்தாலும் அப்பா இந்த வருடம் ஜெயத்தின் ஆண்டாய் ஆண்டவரே மேலே ஏறி செல்லுகிற ஆண்டாய்
இடுகிறீர், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்க சமூகத்துல ஜெயத்தின் ஆண்டை கொடுத்ததுக்காக சோத்தரித்த ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் அப்பா. சோத்தரித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்க ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.